இன்றைக்கி கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்ட் 1 இருக்கு இல்லையா, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் சார் அயனிக் ஈக்விலிபிரியம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அது இன்னும் முடிக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைட் பை சைட் நான் உங்களுக்கு இந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டர் எடுக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் கேட்டுட்ருக்கன்றனால இதையும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டர் உங்களுக்கு புரியணும். சப்போஸ் நான் ஃபஸ்ட் டைமாக அந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டர் வந்து படிக்கிறேன் சார், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸே நான் படிக்கல ஃபஸ்ட் இயரில் +1 ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை புரியாமல் இங்கே வந்தீங்கன்னா இந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டர் மட்டும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியாது அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஐடியா இருக்கு இல்லையா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு புரியாது. ஜென்ரலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பற்றி புரிஞ்சிருக்கணும். இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்லாம் உங்களுக்கு இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் புரிஞ்ச பிறகு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மட்டும், ஏன்னா இது வந்து ஒரு பார்ட்டு தான், இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் இது வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்கிறோம், அவ்வளோதான், இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி மட்டும். ஸோ உங்களுக்கு அந்த பேசிக்லாம் +1 தான் இருக்குது, ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சிபிஎஸ்சியில் நான் எடுத்துருக்கிறேன், அதாவது இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி மட்டுமே எடுத்துருக்கிறேன். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும்னா அதை பாருங்கள். இல்லை சார் எனக்கு சமச்சீர் கல்வி தான் வேணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு யூடியூப்பில், அதையும் போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு ஐடியாவோடு இங்கே வந்தீங்கன்னா இந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டர் உங்களுக்கு புரியும், ஓகேவா. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், ஏன் இந்த எஃப் அண்ட் டி பிளாக் ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்பொழுது அந்த ஷீல்டிங் எஃபெக்டை பற்றி புரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேசிக் டெக்னிக்கெல்லாம் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை நீங்கள் ஓவரால் படித்தாலே ஓரளவு புரிஞ்சிடும். அந்த ஐடியாவோடு இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் புரியுன்றதுனால தான் அந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இல்லை சார் எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிங்க, பட் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன், சரியா. இப்போ இந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டரில் நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னா சம் பேசிக் இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா டேரெக்டாக இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு வந்துடுங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு படிங்க. பட் விஷயம் ஒன்று தான், ஓகேவா. இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்றது ஜென்ரலாக உங்களுக்கு நான் ஒரு அவுட்லுக் கொடுத்துட்றேன், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீக்கிரமாக எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணக்கூடிய நேச்சராக இருக்கும். தென் போக போக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணக்கூடிய நேச்சர் அதிகமாக இருக்கும். அதாவது இவங்கள மாதிரி எலமெண்ட்டு கூடலாம் நீங்கள் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண வச்சிங்கன்னா இன்னொரு எலமெண்ட்டை என்ன செய்வார், இவர் அவங்களோட எலக்ட்ரானை எடுத்து தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணுவார். ஸோ அதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நேச்சர் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் அதிகமாக இருக்கும், ரைட் சைடில் போக போக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிக் ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சேம் ஷெல்லையே உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது, அது ஒரு காரணம்னு சொல்லலாம். டாப் டு பாட்டம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, KLMன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த +1லேயே இருக்குது, சரியா. இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதேமாதிரி இது வரையா நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே S ஆர்பிட்டல்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டலில் ஆட் ஆகுதோ அதெல்லாம் தனியாக கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, அதெல்லாம் எஸ் பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இவங்களை நம்ம பி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பி ஆர்பிட்டலில் வந்து ஃபில் ஆகுறாங்க. ஸோ அதனால் ஃப்ரம் 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம அப்படி என்ன எடுத்துக்கிறோம்னா பி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இவரையும் டி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். யாரில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் 3லேருந்து குரூப் 3லேருந்து அப் டு 12 வரைக்கும் இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்லாம் என்ன செய்கிறாங்க, டி ஆர்பிட்டலில் போய் ஃபில் ஆகுறாங்க. அதனால் இவங்களாம் டி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எஃப் பிளாக் இருக்காங்க, கீழே லாந்தனைடு அண்ட் ஆக்டினைட் சீரிஸ் இருக்காங்க இல்லையா, எஃப் ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறாங்க. லாஸ்ட்டாக ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆர்பிட்டல்ஸில் ஃபில் ஆகும்போது இவங்களெல்லாம் நம்ம
லாந்த்ரன் ஆக்டினைஸ் சீரிஸ்னு சொல்லும்போது இவங்களை எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பேசிக் திங்ஸ் தான். இதுலேயே உங்களுக்கு இந்த அட்டாமிக் ரேடியஸாக இருக்கட்டும், அயனைசேஷன் என்தால்பியாக இருக்கட்டும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஓகேவா, இந்த அயனிக் ரேடியஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக +1 தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம இங்கே அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக படிக்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். குறிப்பாக இந்த பார்ட் 1 இருக்கு இல்லையா, பி பிளாக் எலமெண்ட்ஸில், அதில் பார்த்தீங்கன்னா 13, 14, 15 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ உங்களுக்கு ஜென்ரல் அவுட்லுக் தெரிஞ்சால் தான் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி படிக்கும்பொழுது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். சரியா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 13 to 18th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இது போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளோரின் ஹாலஜன் ஃபேமிலி, அல்லது இனட் கேஸ் அல்லது நோபல் கேஸ் ஃபேமிலி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இதில் ஹீலியமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனட் கேஸ் கண்டிஷனில் தான் கொண்டுட்டு வரோம். பட் நம்ம புதுவாக பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லும்போது ஃப்ரம் நியான்லேருந்து எடுத்துப்போம். பட் அப்படி கிடையாது. ஹீலியத்தையும் என்ன செய்யணும், கண்டிப்பாக பி பிளாக் எலமெண்ட்ஸில் தான் கொண்டுட்டு வரணும். இதில் ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்காங்க இல்லையா, போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் இருக்காங்க பாருங்கள். இந்த போரான் டு ஃப்ளோரின் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருப்பாங்க. அதாவது அனாமலஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன், பிறகு நான் திரும்ப சாப்டரில் போகிறேன். என்ன அனாமலஸ் கேரக்டர் அப்படின்னா, நான் இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அட்டாமிக் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சார் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா, இவர் கூட யாராவது பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுவார். அவங்களோட எலக்ட்ரான்ஸ்லாம் இவர் பக்கம் நல்லா இழுத்து அட்ராக்ட் பண்ணுவார். என்ன காரணம் அப்படின்னா, அட்டாமிக் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் என்ன செய்வாங்க, யாராவது இவர் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாருன்னா எலக்ட்ரான்ஸ் தான் பக்கம் நல்லா அட்ராக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவர்களும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். பட் போக போக பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். என்ன காரணம் அப்படின்னா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் அடுத்தடுத்து ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அப்படி சிரமமாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஈஸியாக அவங்களால தட்டி தூக்கிட முடியும். பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு வரார் ஒருத்தர் அப்படின்னா ஈஸியாக அயனைசேஷன் பண்ணிட முடியும். லோ அயனைசேஷன் எனர்ஜியே போதும். அதாவது கம்மியான சக்தியை பயன்படுத்தி இந்த ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். எங்கே? ஃப்ரம் டாப் டு பாட்டம் போக போக. ஓகேவா? பட் இவங்கள்ட்டலாம் ரொம்ப கஷ்டம். யார்? போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எலக்ட்ரானை பாண்டை உடச்சி எடுக்க முடியாது. என்னென்னா பாண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லை நியூக்ளியஸ் ஃபோர்ஸை நீங்கள் மீறி அந்த எலக்ட்ரான்ஸ் எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் தான் அட்டாமிக் சைஸ் சின்னதாக இருக்கிறதுக்கும் காரணம். அட் தி சேம் டைம் இவர் யார் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாருன்னா அந்த நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்காங்க. அனாமலஸ் நேச்சர்னே சொல்லுவாங்க. இவங்களாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போரான், சிலிக்கான், கார்பன், பாஸ்பரஸ், நைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன், குளோரின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு டயகனல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்களும் இந்த கிராஸாக கிட்டத்தட்ட சிமிலர் கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இவரை மாதிரியே அவரும் ஒத்து போகுவார் அப்படின்றது தான் அது அர்த்தம். இதிலே மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் மெட்டல்னு கேட்டிங்கன்னா, அலுமினியம், கேலியம், இண்டியம், டின், தாலியம், லெட்லாம் இருக்காங்க இல்லையா, நியோனியம், ஃப்ளெரோனியம், மாஸ்கோவியம் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். இந்த ப்ளூ கலராக லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தாலும் சரி அதையும் பாருங்கள். இவங்களாம் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். நான் மெட்டல்ஸ் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, இவங்க எந்த சைடில் வராங்க பாருங்கள், இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், குளோரின், சல்ஃபர்லாம் இருக்குது. இவங்களாம் நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமோனி, டெல்லூரியம், பொலோனியம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். அதனால் மெட்டலாய்ட்ஸ்னால் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர். அவங்களுக்கு இந்த மெட்டல் தன்மையும் இருக்கும், நான் மெட்டாலிக் கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களை நம்ம மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இவங்களாம் மெட்டல்ஸ் யார்? ஃப்ரம் அலுமினியம். அலுமினியம் பார்த்தீங்கன்னா அபடண்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அதிகமாக கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் அலுமினியமும் ஒரு கேட்டகரின்னு சொல்லலாம். அது சிலிக்கான்ஸ் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சிலிக்கான், ஜெர்மானியம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமிகண்டக்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது அதே மாதிரி இந்த ஹேலஜன்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின் வரைக்கும் நம்ம பொதுவாக பேசுவோம். ஏன் சார் அஸ்டாட்டின், டென்னிசைன்லாம் இருக்காங்களே, இவங்களாம் நம்ம ஹேலஜன்ஸ் எடுத்துக்கிறது இல்லையா? அவங்க ஹேலஜன் ஃபேமிலியில் தான் இருக்காங்க. பட் ரியாக்ஷன்லாம் நம்ம மோஸ்ட்லி ஹையர் செகண்டரியில் இவங்களெல்லாம் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை. அஸ்டாட்டின், டென்னிசைன்லாம் ரொம்ப ரேர், அஸ்டாட்டின்லாம் கூட. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃப்ளோரின்லேருந்து அயோடின் வரைக்கும் தான் ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ஹேலஜன்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரின் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். பொதுவாகவே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே, ஹேலஜன்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா இவங்கெல்லாம் ஆக்சிடேஷனை பொறுத்தளவில்
எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யார்? இந்த ஹாலஜன்ஸ் எல்லாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் எலக்ட்ரானை டொனேட் பண்ண மாட்டாங்க, லாஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நேச்சர் அதிகம். ஆக்டட் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது 8 எலக்ட்ரானை எப்படியாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் 8 எலக்ட்ரானை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேசிக்ஸ் எல்லாம் தான் +1 இருக்குன்னு நான் சொல்கிறேன். சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், சார் அது என்ன சார் ஆக்டட்னு சொல்கிறீங்க, அது என்ன 8 எலக்ட்ரான்? அதுக்கு தான் அதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நமக்கு +1 இருக்குது. அதனால தான் சொன்னால் அந்த ஒரு ஐடியாவோடு நீங்கள் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். அது நிறைய பேசிக்ஸ் இருக்குது. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை பொறுத்தளவில் இது எப்படி உருவானுச்சுன்றது எல்லாமே தெரியும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா +1 பாஸ் ஆனால் போதும், ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம், இதெல்லாம் வேறு ஒன்றுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. இது நேச்சர் தான். பட் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தடுமாறும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஹாலஜன்ஸை பற்றியே நம்ம டீட்டெயிலாக படிக்கிறது +1 தான் அதிகமாக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ளோரின் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலிமெண்ட்டாக இருப்பார். ஸோ அவரை விட குளோரின் கொஞ்சம் கம்மி, புரோமின், அயோடின். ஸோ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அயனைசேஷன் என்தால்பி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வரலாம், ஆச்சுன்னா அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்கிறாங்க, அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஆக்சிடேஷன் நம்பரை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது, எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ரிடக்ஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது ரிடக்ஷன்னு சொல்லுவோம். ஆக்சிடேஷன் சொல்லும்போது எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா +1, +2, -1 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. +1 அப்படிங்கிறதுலாம் என்ன, எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கிற. +2 அப்படிங்கிறது 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃப்ரம் போரான் டு ஃப்ளோரின் வரைக்கும் ஃபேமிலியில் போகும்பொழுது, ஃப்ரம் 13 to 17th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் லாஸிங் பண்ணக்கூடிய நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எலக்ட்ரானை இழக்க மாட்டாங்க, எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுவாங்க தான் பக்கம். ஏன்னா நெகட்டிவிட்டி நேச்சர் அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி தான். அந்த அலுமினியம் மெட்டாலிக் நேச்சர்லாம் இருக்கிறாங்களே, யார்? அலுமினியம், கேலியம், இண்டியம், டின்லாம் இருக்காங்க இல்லையா, லெட்டுலாம், இவங்களாம் கூட எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடிய நேச்சர் உள்ளவங்க, மெட்டாலிக் கேரக்டர் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் எலக்ட்ரான் நெகட்டிவ் நேச்சராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எலக்ட்ரான் அவ்வளோ சீக்கிரம் லாஸ் பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்க. ஏன் சார் அப்போ +3, +2லாம் வரவே வராதான்னு கேட்காதீங்க, வரும் கண்டிப்பாக. ஹாலஜன்ஸ்லேயும் உங்களுக்கு +2, +4, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் இருக்குது தான். பட் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் இவரை விட கொஞ்சம் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்டோ மாலிகுலோ வராங்க பக்கத்தில் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனில் இவரும் லாஸ் பண்ணுவார் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது, கெயின் பண்ணுறது எதை பொறுத்து அமையுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது பாருங்கள். ஃப்ரம் போரான் டு இனட் கேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்காங்க இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடிப்படையாக வச்சு தான் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில் தான் இவங்களுடைய ரியாக்ஷன்ஸும் இருக்குது. எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா எலிமெண்ட்டுமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஒரு சிலர் மட்டும்தான் சிமிலராக இருப்பாங்க ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தளவில். ஏன்னா அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சிமிலராக தெரியுறதுனால அந்த மாதிரி தெரிவாங்க. பட் பெரும்பாலும் ஒருத்தவங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இனட் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரம் ஹீலியம் டு ஆக்னஸான்னு சொல்கிறோம். பட் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நமக்கு, ஃப்ரம் ரேடான் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஹீலியம் டு ரேடான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜீனான், ரேடான் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் வந்து இனட் கேஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன சார் இனட் கேஸ் அப்படின்னா கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருப்பாங்க. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது சிங்கிள் எலக்ட்ரானோ அல்லது வேக்கண்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டாக S ஆர்பிட்டல்னால் ஃபில்டாக இருக்கும், P ஆர்பிட்டல் அதுவும் ஃபில்டாக இருக்கும். சப்போஸ் டி கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னா டி ஃபில் ஆனதுக்கு பிறகு தான் அங்கே உங்களுக்கு வந்திருப்பாங்க. எஃப்லாம் சப்போஸ் F ஆர்பிட்டல்ஸ் வரும்போது F ஆர்பிட்டல்ஸை ஃபில் பண்ணி தான் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகி தான் அங்கே வந்திருக்கும் P ஆர்பிட்டல்ஸுக்கு. ஸோ P ஆர்பிட்டலில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இவர் மோஸ்ட்லி ரியாக்ஷன் அப்படிங்கிறது எப்போ இன்வால்வ் ஆகும், எப்படி உருவாகும்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு எலக்ட்ரான் லெஸ்ஸாக இருக்கணும், அந்த லெஸ்ஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அனதர் எலிமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரானை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படி தான் ரியாக்ஷனே தொடங்குது. பட் இவங்க எல்லாருமே ஃபுல்ஃபில்டாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது இனட் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா இனட் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாமல் அப்படியே பேசாமல் இருக்கிறது தான். சார் அப்படின்னா இவங்க யாருக்குமே ரியாக்ட் ஆக மாட்டாங்கன்னா இவங்களெல்லாம் ஒரு மாலிகுல்ஸே உருவாக மாட்டாங்களா? அதாவது இவர் யாரு கூட ரியாக்ட் ஆகி ஒரு மாலிகுல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா உருவாகும். எந்த மாதிரி கண்டிஷன்லையும் கேட்டிங்கன்னா அவரும் சில டிராஸ்டிக் கண்டிஷன்னு சொல்லலாம். அதாவது ஹை டெம்பரேச்சரில், ஹை ப்ரெஷரில், செர்டன் ஸ்பெஷலைஸ்டு கேரக்டராக இருக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன் ரியாக்ஷன்லாம். அந்த மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, pH லெவல் இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணும்பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் இவங்களும் என்ன செய்வாங்க, இனட் கேஸஸ் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி எலக்ட்ரானை லாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ப்ளஸ் ஆக்சிடேஷன் நம்பர்லாம் இருக்குது. எலக்ட்ரானை லாஸ் பண்ணி என்ன செய்வாங்க, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுவாங்க. ஏன் அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு
எல்லாருக்குமே ஹை நியூக்ளியஸ் பவர் நல்லா அட்ராக்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் எலக்ட்ரானை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இனட் கண்டிஷனில் இருக்கிறதுனால. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அந்த நியூக்ளியஸை மீறி எலக்ட்ரானை உடச்சி எடுத்து இன்னொரு பாண்டை க்ரியேட் பண்ணணும் ஒரு எலமெண்ட் கூட அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ தெர்மோடைனமிக்காக பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜியை கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த எலக்ட்ரானை வாங்கி இன்னொரு ஆட்டம் கூட கொடுக்க வச்சு பாண்டு ஃபார்மேஷன் பண்ணி ஒரு மாலிகுலர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ரியாக்ஷனை இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு கிடையாது, இன்னட் கேஸஸ் என்ன செய்வாங்க, மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்களெல்லாம் விட அவங்க ரொம்ப ரொம்ப லெஸ் தான் ரியாக்ஷனை பொறுத்தளவில். ஓகேவா? ஸோ இது ஒரு ஜென்ரல் அவுட்லுக். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஃப்ரம் கேலியம்லேருந்து நியோனியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேலியத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டல்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. இந்த டி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பி ஆர்பிட்டலே வருது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்பிட்வீனில் டி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் ஃபில் ஆனது பிறகு பி ஆர்பிட்டலில் வரும்பொழுது இந்த டி ஆர்பிட்டல்ஸ் அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹாஃப்னியம் ரூதோனியம் இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாந்தனேஜ் சீரிஸ் ஆரம்பிக்குது, இங்கே ஆக்டினேஜ் சீரிஸ் ஆரம்பிக்குது ஃப்ரம் 57லேருந்து இங்கே 89லேருந்து. இங்கே உங்களுக்கு எஃப் ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் 14 எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டல் ஃபில் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பி ஆர்பிட்டல்ஸ் வராங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த டி ஆர்பிட்டல்ஸ் அண்ட் எஃப் ஆர்பிட்டல்ஸ் எந்த அளவுக்கு இங்கே டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீல்டிங் எஃபெக்டை பொறுத்தளவில் அவங்க கொஞ்சம் ரொம்ப போர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதனால் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும்போது இடையில ஏதாவது தடுப்பு ஏற்படுத்துறது ஷீல்டிங்னு சொல்கிறோம் பொதுவாக. இதில் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சென்டரில் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எல்லா எலக்ட்ரானுமே அட்ராக்ட் பண்ணுவார், அது எஸ் ஆர்பிட்டல் இருந்தாலும் சரி, பி ஆர்பிட்டல் இருந்தாலும் சரி, டிஎஃப் எதில் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணுவார். பட் எஸ் ஆர்பிட்டல் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பி ஆர்பிட்டல் அட்ராக்ட் பண்ண முடியும், ஏன்னா இவங்க டம்பிள் ஷேப்பில் இருக்காங்க. எஸ் ஆர்பிட்டல் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்காங்க, ஈஸியாக எல்லா டேரக்ஷன்லேயும் அட்ராக்ட் பண்ண முடியும் எலக்ட்ரானை. பட் பி ஆர்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி உங்களுக்கு டம்பிள் ஷேப்பில் இருக்காங்க. டின்னும் போது இன்னும் மோசம், நிறைய டம்பிள் ஷேப் இருப்பாங்க உங்களுக்கு, எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர்லாம் கூட இருக்குது இல்லையா. அதேமாதிரி எஃப் ஆர்பிட்டல்ஸ் அதே இன்னும் மல்டிபிளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸாக உங்களுக்கு டம்பிள் ஷேப்பில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது நியூக்ளியஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியாது ஒன்று. இன்னொன்று, அந்த டி அண்ட் எஃப் ஆர்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை, அதாவது பி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் ஃபில் ஆகும்பொழுது டி ஃபில் ஆனதுக்கு பிறகு தானே பி ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான் ஃபில் ஆகுறாங்க. அப்போ அந்த டி ஆர்பிட்டல்ஸ் வந்து ஷீல்டிங் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு. யாரை? நியூக்ளியஸ் வந்து பி ஆர்பிட்டல்ஸ், ஏன்னா பி ஆர்பிட்டல்ஸ் லாஸ்ட்டாக தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. பி ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணும்பொழுது டி ஆர்பிட்டல் ஷீல்டிங் பண்ண மாட்டாங்க, இடையில குறுக்கில் இருந்துக்கிட்டு அவர் தடுக்க மாட்டாங்க. போர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிதறலாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டம்பிள் ஷேப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும் டி ஆர்பிட்டல்ஸ். அப்போது டம்பிள் ஷேப் கிராஸாக இருக்கிறதுனால நியூக்ளியஸால் ஒன்றும் பெரிய அளவில் இந்த டி ஆர்பிட்டல்ஸ் ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்ல. பி ஆர்பிட்டல்ஸோட எலக்ட்ரானை நல்லா ஸ்ட்ராங்காகவே அட்ராக்ட் பண்ண முடியுது. அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் அந்த டி ஆர்பிட்டல்ஸ்னால. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும்பொழுது பி ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா நெருங்கி வராங்க நியூக்ளியஸை நோக்கி. ஓகேவா? அதையும் நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பி ஆர்பிட்டல்ஸை பற்றி. இதெல்லாம் எப்படி எனக்கு இந்த ஜென்ரல் அவுட்லுக் எனக்கு புரியும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை பற்றின ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நம்மளால் புரிஞ்சு. இது நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் போய் தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இது எல்லாமே நமக்கு +1 நடத்தியிருக்கிறாங்க, இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை படிச்சுட்டு வாங்க, அல்லதுனாலும் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்தாலும் சரி. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பேசினது தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரம் 13 to 18th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் என்ன சொல்கிறோம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், ஹீலியம் வரைக்கும் என்ன சொல்கிறோம், பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் இருக்காங்க, நான் மெட்டல்ஸ் இருக்காங்க, மெட்டலாய்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நான் மெட்டாலிக் கேரக்டராக இருக்கட்டும், மெட்டல் கேரக்டர் எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் டிபெண்ட் அப்பான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து தான் மாறுது. இந்த மெட்டல் கேரக்டராக இருக்கட்டும், நான் மெட்டலாக இருக்கட்டும், மெட்டலாய்ட்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி செமி கண்டக்டிங் நேச்சர் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்டு ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டராக யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செமி கண்டக்டராக பயன்படுத்துகிறோம். ஃப்ரம் 13 to 15 வரைக்கும் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். பொதுவாக இதில் என்னென்னலாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சைஸ், அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எக்ஸெட்ரா. அட்டாமிக் சைஸ், அயனைசேஷன் என்தால்பியாக இருக்கட்டும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இது எல்லாமே எந்த அடிப்படையில் இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடிப்படையாக தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு மெட்டலுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதை மையப்படுத்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஒவ்வொருத்தருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மையப்படுத்தி தான் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃபர் ஆகுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பேசுனதை நம்ம திரும்ப பேச போகிறோம்.
இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP பவர் 1 to 6 வரைக்கும் இருக்கும். அந்த N அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ N அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டிங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா, அப்போ என்ன வரும் 2s2 2p ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுப்போம். அப்படின்னா இவர் யாராக இருப்பார்னா போரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா 1s2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வராங்க இல்லையா. ஸோ 1s2 2s2 2p1 ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து s ஆர்பிட்டல் மட்டும்தான் இருப்பாங்க. செகண்ட் ஷெல்லில் இருந்தால் s and p ஆர்பிட்டல்ஸ் இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு p ஆர்பிட்டல்ஸ் வராது. இந்த பேசிக் எல்லாமே உங்களுக்கு +1ல் தான் இருக்குது. சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க. தெரிகிற பசங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது என்னன்னா நான் +1ல் படிக்கலை அப்படின்றாங்க. +1ல் படிக்காதனால தான் இந்த டவுட் வர்றது. ஓகேவா. அந்த பேசிக் எல்லாமே நீங்கள் +1ல் படிச்சிருந்தா மட்டும்தான் வரும். ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி நமக்கு தெரியணும். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஃபீல் பண்ணிடுறாங்க +1 படிக்கும்போது. இதெல்லாம் எதுக்கு நமக்கு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம +2ல் போய் டேரெக்டாக வேறு ஏதாவது படிச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அங்கே அந்த ஃபவுண்டேஷன் மிஸ் பண்ணால் இங்கே எல்லாம் ப்ராப்ளம் வரும். ஓகேவா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்படின்னா இவர் போரான் தான். ஏன்னா 5 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாருங்கள். ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் போரானாக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி s ஆர்பிட்டலில் என்ன நீங்கள் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு p ஆர்பிட்டலில் உங்களுக்கு மாறும் இல்லையா. ஸோ இங்கே உங்களுக்கு 2ன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது 2ல் பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்காங்க. p ஆர்பிட்டலில் 2ன்னு யூஸ் பண்ணிட்டீங்க. p ஆர்பிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் தான் 1. 1லேருந்து உங்களுக்கு 2p2 வரலாம், 2p3 வரலாம், 2p4 2p5 2p6 வரைக்கும் என்ன செய்யும் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் நியான் வரைக்கும் மாறிக்கிட்டே போகும் இல்லையா. ஸோ அப்போது இந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுங்கிறது அதுதான். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு +1 படிச்சுட்டு வாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஈச் குரூப் ஹேவ் சிமிலர் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிஃபர்ஸ் ஒன்லி த வேல்யூ ஆஃப் n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதுதான் நம்ம இப்போ பேசுனது தான். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மட்டும் உங்களுக்கு மாறும்போது என்ன செய்யும், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 2s 3s 4s 5s இதெல்லாமே அடுத்தடுத்த ஷெல்ஸ் இல்லையா. ஏன்னா 2 3 4ன்னு சொல்லும்போது s ஆர்பிட்டல் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. பட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா d வர்றதா அல்லது f வர்றதா இல்லை வெறும் p ஆர்பிட்டல்ஸ் மட்டும் இருக்குமான்றது நம்பர் ஆஃப் பீரியடை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஆட்டம் எலமெண்ட்டோட நேச்சரை பொறுத்து மாறும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சேஞ்ச் ஆக ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அட்டாமிக் சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தி எலமெண்ட்ஸ் ஆஃப் 18 inert gases have completely filled p ஆர்பிட்டல்ஸ். அதுதான் நம்ம சொன்னோம். 2p6 அல்லது 3p6 4p6 5p6ன்னு சொல்லி என்ன செய்யும், ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜிடான் ரேடான் வரைக்குமே 4p 5p 6 வரும். கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்காங்க. அதனால் ஹை ஸ்டேபிளாக இருக்காங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் ஹேவ் லீஸ்ட் ரியாக்டிவிட்டியில் அவங்க அதிக இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபில்லாக இருக்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் ஏதாவது ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குதுன்னா மட்டும்தான் நான் யாரை கூட ரியாக்ட் பண்ணி இந்த எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். பட் எல்லாருமே ஃபில்லாக இருக்காங்கன்னும் போது நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக போய் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகணும். ஸோ அதனால தான் அவங்க லீஸ்ட் ரியாக்டிவிட்டியாக இருக்கிறாங்க. தி எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் block show variable oxidation state and their highest oxidation state is equal to the total number of valence electrons present in them. ஒரு எலிமெண்ட்டில் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த p ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 2p6 இருக்குதுன்னா +6 வரைக்கும் முடியும். 2p5 இருக்குதுன்னா +5 வரைக்கும் எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதை தான் நீங்கள் மீன் பண்ணுறாங்க. ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அந்த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் in them. வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் கூட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அன்லைக் s block elements which show only positive oxidation state. s block element அப்படிங்கிறது யார், அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா. இந்த சோடியம் இதை பார்த்தோம் பாருங்கள், இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள். இவங்கள தான் நம்ம s block elementன்னு சொல்கிறோம். அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஃப்ரம் லித்தியம் லித்தியம்லேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லணும். ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படி இருக்காங்க. ஸோ லித்தியம்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ், பெரிலியம்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா s block elements. இவங்க சீக்கிரமாக எலக்ட்ரானை லாஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் எலக்ட்ரானை தான் அவர் லாஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட கிங் ஆஃப் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எலமெண்ட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை, இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எதுவும் அதில் கொடுக்கக்கூடிய நேச்சர் இருக்கிறதுனால கிங் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். ஓகேவா. ஸோ அப்போது இந்த அல்கலி மெட்டல்ஸ் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய s ஆர்பிட்டல் கூடிய எலக்ட்ரானை லாஸ் பண்ணுற மாதிரி பட் எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்கலை அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதே கிடையாது. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய அந்த s ஆர்பிட்டலில் சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தாலும் அவர் லாஸ் பண்ணுவார். ஓகேவா. அல்லது 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் +2ன்னு சொல்லி ஆக்சிடேஷன் நம்பர் கொண்டு போயிடுவார். பட் அவர் கெயின் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கெயின் பண்ணுறது கிடையாது. பட் இங்கே p block elements இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட அப்படி கிடையாது. p block elements பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் கேரக்டரும் இருக்குது. அதாவது மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பரும் இவங்களுக்கு இருக்கும். பாருங்களேன்,
நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Unlike S block elements which show only positive oxidation state, some of the P block elements show negative oxidation state also. சில P block elements என்ன செய்கிறாங்க, நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது, அதாவது எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருப்பாங்க, ரிடக்ஷன் ஆவாங்க அவங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வேலன்ஸ் எலக்ட்ரானை எப்படியாவது நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போது அது மைனஸாக மாறும். The halogens have strong tendency to gain an electron to give a stable halodion with a completely filled electronic configuration, and hence -1 oxidation state is more common in halogens. எல்லா ஹாலஜன்ஸ்லேயும் பொதுவாக ஃப்ரம் ஃப்ளோரின்லேருந்து அயோடின் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த -1 அப்படிங்கிறது காமனாக இருக்குன்றாங்க. ஹாலஜன்ஸ் குரூப் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே -1 ஆக்சிடேஷன் நம்பர் பெரும்பாலும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஜஸ்ட் இந்த இனட் கேஸுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. 2p5ல நிற்பாங்க, 3p5, 4p5, 5p5, 6p5னு சொல்லி நிற்பாங்க. ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும், 6 எலக்ட்ரான் கிடைச்சிரும். எப்படியாவது ஸ்டேபிளை நோக்கி தான் போவோம் எல்லா எலிமெண்ட்டுமே. ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால் எனக்கு 2p5 இருக்காங்க, ஒரு எலக்ட்ரானுக்கு தான் 2p6 மாறிடும். ஏன்னா p ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் ஆக முடியும். அப்போது ஹாலஜன்ஸ் எல்லாருக்குமே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா நம்ம கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக மாதிரி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக், அதாவது இனட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக போகலான்றதுனால கெயின் பண்ணுவாங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கிடைக்கிது அந்த ஆக்சிடேஷன் நம்பர்லாம். ஓகேவா. சிமிலர்லி தி அதர் எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு நிக்டோஜன்ஸ் அண்ட் சால்கோஜன்ஸ் குரூப் ஆல்சோ ஷோங் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா. இந்த நைட்ரஜன் குரூப் இருக்காங்களே, நைட்ரஜன் ஆக்சிஜன் குரூப், கார்பன் குரூப்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு கூட அந்த நேச்சர் கிட்டத்தட்ட இருக்க தான் செய்யுது. அது நிக்டோஜன்ஸ் சால்கோஜன்ஸ் பற்றி இன்னும் கூட நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்ப்போம். எவாலுவேட் யுவர்செல்ஃப் பற்றி பார்க்கலாம். Why group 18 elements are called inert gases? Write the general electronic configuration group 18 elements. அதாவது ஏன் அவங்க இனட் கேஸஸ்ன்னு சொல்கிறோம், எந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுல ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்காங்க, இனட் கண்டிஷனில் இருக்கிறாங்க, கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை போய் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதே ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரூப் 18 எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நியான் எடுத்துப்போமே, நியான் இருக்குது அப்படின்னா இந்த நியானுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1s2, 2s2, 2p6. ஓகே, இது ஜென்ரலாக நியானுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரியே இன்னொரு எலிமெண்ட் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டான் எடுத்துப்போம். கிரிப்டானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ப்போமா. கிரிப்டான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஆர்கானுடைய அந்த இனட் கண்டிஷனை கொடுத்துட்றோம். ஓகேவா. கொடுத்த பிறகு இது ஷார்ட்டாக எழுதுது 3d10 4s2 4p6ன்னு சொல்லி. ஃபுல்லாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6. 3 ஆர்பிட்டலில் தேர்டு ஷெல்லில் டி ஆர்பிட்டல் இருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் அதில் 10 எலக்ட்ரான் ஃபில் ஆன பிறகு தான் உங்களுக்கு என்ன ஆகுது, பி ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டான் எழுதணும் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜென்ரலாக உங்களுக்கு எழுதி தெரியும். இப்போ நம்ம ஆர்கன் எழுதும்போது நியானை ஃபில் ஆகியிருக்கும், கிரிப்டான் எழுதும்போது ஆர்கனை முடிச்சுட்டு வந்திருப்போம், ஜினான் எழுதும்போது கிரிப்டானை முடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ இந்த இனட் கண்டிஷனை ஃபில் பண்ணி ஷார்ட்டாக எழுதுறது ஒரு மெத்தட் இருக்குது. ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது, அதாவது ஃப்ரம் 1sலேருந்து எழுதுறது மெத்தடும் இருக்குது. ஓகேவா. ஸோ அதை நீங்கள் இந்த பேஸிக்கு உங்களுக்கு +1 தான் இருக்குது. ஓகேவா. அது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுலேயே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்காங்களே ஃப்ரம் 13 to 18 வரைக்கும் இவங்களுக்கு நேம் இருக்குது, டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு 13th குரூப் அல்லது கார்பன் குரூப், நைட்ரஜன் குரூப், ஆக்சிஜன் குரூப்னு சொல்கிறோம், ஃபேமிலின்னு சொல்கிறோம். இவங்களுக்கே நீங்கள் 13th குரூப் ஆஃப் எலமெண்ட் இருக்காங்களே, போரான் ஃபேமிலி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐகோசாஜன்ஸ்னு சொல்லி ஒரு நேம் இருக்குது. ஐகோசஜன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டெட்ராஜென்ஸ்னு சொல்லுவாங்க, நிக்டோஜென்ஸ்னு சொல்லுவாங்க, சால்கோஜென்ஸ், ஹாலஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இது இனட் கேஸஸ் நமக்கு தெரியும். இது 13, 14, 15, 16, 17, 18th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அனதர் நேம், குரூப் நேம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா போரான் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் கூட கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த சிலபஸ். அதாவது இப்போ கடந்த ஒரு 5-10 இயர்ஸாக இதெல்லாம் மாறி இருக்குது. பட் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். 13th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் NS2 NP1, இது NS2 NP2 NP3 NP4 NP5 NP6. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். 2p6 3p6 4p6ன்னு அடுத்தடுத்து ஷெல்ஸ் ஆட் ஆகும்போது வரும். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர்னு எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா +3.
ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS2 NP1 அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 எலக்ட்ரான் NS2 NP2. ஸோ +5 +6 +7 +8 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா P ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான் இருக்காங்களா, நெக்ஸ்ட் S ஆர்பிட்டலில் 2s இருக்காங்களா, அதில் 2 எலக்ட்ரான் இருக்காங்களா. ஸோ அவங்கள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட அப்படின்னா இனட் கேஸில். அதேமாதிரி ஹாலஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா +7 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட 2s2 2p6 வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ 2p5 வரைக்கும் இருக்காங்க. ஸோ 2p5ன்னு சொல்லும்போது P ஆர்பிட்டலில் 5 எலக்ட்ரான், S ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான். ஸோ 6 7 எலக்ட்ரான் வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம். ஓகேவா? இப்படி தான் ஆகணும்னு கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிப்பீங்க இந்த எலமெண்ட்னாவே, அதாவது 13th குரூப் எலமெண்ட்னாலே கண்டிப்பாக இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆகணும்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரான்ஸ், அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ரியாக்ஷனை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐகோசாஜன்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா +1 அப்படிங்கிறது பெரும்பாலும் காமன் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? P ஆர்பிட்டலோட சிங்கிள் எலக்ட்ரான் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடேஷன், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் அப்சர்வ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னே கொடுத்துருப்பாங்க. காமனாக நீங்கள் ஒரு மாலிகூல்ஸ் பார்க்குறீங்க, பெரும்பாலான ஆக்சிடேஷன் நம்பர்லாம் எப்படி இருக்குன்னா +1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐகோசாஜன்ஸில் பெரும்பாலும், அதாவது போரான் ஃபேமிலியில். நெக்ஸ்ட்டு கார்பன் +2 -4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, +2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எலிமெண்ட்டுக்கு சொல்கிறது கிடையாதுப்பா, அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்கு பொதுவாக சொல்லக்கூடியது. இது +3 -3 +4 +2 -2 இதெல்லாமே இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இந்த எலிமெண்ட்ஸுக்கு எலிமெண்ட்டோடைய மாலிகுலர் ஃபார்முலாவை பொறுத்து ஆக்சிடேஷன் நம்பர் மாறும். அந்த எலிமெண்ட் யார் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காரு, எத்தனை பேர் கூட பாண்டிங்கில் இருக்காருன்றதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா இது குழப்பம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. சார் இதெல்லாம் மட்டும் நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் நான் மெமரி பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வச்சே நான் ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாத்தையும் எழுதிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு எலிமெண்ட்டு ஒரு மாதிரி எலிமெண்ட்டு கூட ரியாக்ஷன் ஆகும்போது ஆக்சிடேஷன் நம்பர் வேரி ஆகும். பட் இது மேக்ஸிமமாக இதுக்குள்ளே தான் இருக்குன்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி +3 -3 இருக்கலாம், +4 +5 இருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஏரியாக்குள்ளே தான் இவங்களாம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆகிட்டு இருப்பாங்கன்றதான் சொல்கிறாங்களே தவிர இதே எல்லா எலிமெண்ட்டுக்கும் இருக்கும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது இதை மெமரி பண்ணிட்டதுனால அப்படின்னு நம்ம டேரெக்டாக எழுதிடலாம்னு நினைக்காதீங்க. ரியாக்ஷனை பொறுத்தளவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா +4 +2 -2 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. இப்போ இந்த +4 எங்கே வரும், -2 எங்கே வரும்னு எனக்கு தெரியணும்னா அந்த எலிமெண்ட் யாரு கூட ரியாக்ட் ஆகிறாருன்றதை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா +5 +3 +1 -1 இருக்குது. யாருக்கு சார் இது நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாலஜன் குரூப் ஆஃப் எலிமெண்ட் யார் கூட ரியாக்ட் ஆகிறான்றதை பொறுத்து இவர் -1 இருப்பாரா +5 இருப்பாருன்றதெல்லாம் பிறகு தான் தீர்மானிக்க முடியும். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் மாலிகுலை பொறுத்து தான் நம்ம அதை கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் இந்த ஐடியாவோட படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் நேச்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலமெண்ட்ஸில் உங்களுக்கு மெட்டாலிக் கேரக்டர் இருக்காங்களே யார், அலுமினியம், கேலியம், இண்டியம், டின், தாலியம், லெட்டு, பிஸ்மத், பொலோனியம் இருக்காங்களே இவங்க எல்லாமே மெட்டல் தான். இவங்கெல்லாம் மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஓகேவா? இந்த க்ரீனாக இருக்கிறதுல மெட்டலாய்ட்ஸ், அதாவது போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். இவங்கெல்லாம் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இவங்கள மெட்டல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது இந்த மெட்டாலிக் நேச்சர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டாக தான் மாறுவாங்க. பெரும்பாலும் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுவாங்க. மெட்டாலிக் நேச்சர் அதுதான் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடிய நேச்சராக இருக்கும் மெட்டாலிக் கேரக்டர். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, த டெண்டன்சி ஆஃப் an element to form a cation by losing electrons is known as எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானை லூஸ் பண்ணக்கூடிய நேச்சர் தான் என்ன சொல்கிறோம், மெட்டாலிக் கேரக்டர் அல்லது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் அல்லது கேட்டியான்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? திஸ் கேரக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் their அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்கார் அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அல்லது அந்த எலமெண்ட்டோடைய ஆட்டம் இருக்காங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அலுமினியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்குன்னா அந்த மெட்டல் வந்து ஒரு ஐசோலேட்டட் ஆட்டமாக கொண்டுட்டு வந்து அந்த ஐசோலேட்டட் ஆட்டமில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை சிங்கிள் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா சும்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட மாட்டாங்க. நீங்கள் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து பிறகு தான் நீங்கள் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அது வந்து யார் அந்த எனர்ஜியை கொடுப்பாங்கன்னா நம்ம அந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் மாறுபடும். அந்த எலமெண்ட் யார் கூட ரியாக்ட் ஆகிறாரோ அவர் தான் அந்த எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் நம்ம இப்படி பேசுகிறது. ஸோ அப்போது எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் an electron from a atom, isolated gaseous atom அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டமாக இருக்கும்பொழுது அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர் ஆகுது இல்லையா? அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அயனைஸ் பண்ணுறது, அயனைசேஷனாக உங்களுக்கு +1லேயே படிச்சிருப்பீங்க. அயனைஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது, அதுலேருந்து எடுத்துடுறது. ஸோ இங்கே உங்களுக்கு டவுட் வரல, சார் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, தென் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்கிறாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. அயனைசேஷன் எனர்ஜிக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 175.8 இருக்குன்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு.
அதே மாதிரி இன்னொரு அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லும்போது அவருக்கு நியூமெரிக்கல் வேல்யூ 175.8 தான் சொல்கிறாங்க. ஆனால் அயனைசேஷன் எனர்ஜின்னு ஒரு இடத்துல பேசுகிறாங்க, இன்னொரு இடத்துல அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்கிறாங்க. என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்னா, நியூமெரிக்கல் வேல்யூவை பொறுத்தளவில் ஒன்றும் மாற்றம் இருக்காது, ஒன்று தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் சிலர் சொல்லுவாங்க சார் அயனைசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் என்தால்பி ஒன்று தான் சொல்லுவாங்க. பட் ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கு. என்ன அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு எலமெண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரானை, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து ரிமூவ் பண்ணுறீங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த எனர்ஜியை கொடுத்தீங்க இல்லையா, அது அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லும்பொழுது தெர்மோடைனமிக்காக மீன் பண்ணுறது. அது என்ன சார் தெர்மோடைனமிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்னு சொல்கிறாங்க பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். என்தால்பின்னு சொல்லி டெல்டா ஹச்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க +1. இந்த டெல்டா ஹச் அப்படிங்கிறது சம்டைம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ, சம்டைம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூவோட பொருந்தாது. அதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெரி லெஸ் வேல்யூ அப்படின்னு நினைக்கிறது, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வெரி ஹை வேல்யூ நினைக்கிறது. அப்படி கிடையாது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இது என்ன மீன் பண்ணுது? இட் மீன்ஸ் ஜஸ்ட் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த சைன் அவ்வளோதான். அது அந்த நியூமெரிக்கல் வேல்யூவோடு நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கக்கூடாது. ரிலேட் பண்ணி படிக்கக்கூடாதுன்றது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் -175.8 இருக்குது அப்படின்னா அது ரொம்ப லெஸ் வேல்யூவாக நினைக்கக்கூடாது. அதே பாசிட்டிவ் 175.8 இருக்குன்னா அது ரொம்ப ஹை வேல்யூவாக நினைக்கக்கூடாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் சைன் ஃபார் வெதர் இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அது பயன்படுதே தவிர அது நியூமெரிக்கல் வேல்யூ ஹை வேல்யூ லோ வேல்யூன்னு மீன் பண்ணுறது கிடையாது. அது ஒரு சைனாக மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் நியூமெரிக்கல் வேல்யூ பக்கத்தில் இருக்கும். இதுவும் அயனைசேஷன் என்தால்பின்னு தான் சொல்கிறோம், பட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் வெறுமனே எனர்ஜியை நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூவை சொல்லும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ டினோட் பண்ணுறீங்க, அது என்தால்பி வந்து எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது தெர்மோடைனமிக்காக மீன் பண்ணுறீங்க. அந்த இடத்துல தான் நம்ம அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். பட் நியூமெரிக்கல் வேல்யூ தான் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது புரியாமல் ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். நியூமெரிக்கல் வேல்யூவை பொறுத்தவரையில் ஒன்று தான். எனர்ஜி நீங்கள் மெக்கானிசம்லாம் ஒரே மாதிரி தான். எனர்ஜியை கொடுத்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான். பட் விஷயத்தை பேசும்பொழுது எந்த கான்செப்ட் அடிப்படையில் பேசுகிறீங்கன்றதை பொறுத்து அயனைசேஷன் என்தால்பியா அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ ஜெனரலி ஆன் டிசெண்டிங் குரூப் த அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் and hence the metallic character increases. ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது பொதுவாக பி பிளாக் எலமெண்ட்ஸில். அதனால் சார் அயனைசேஷன் எனர்ஜி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை சப்போஸ் ரிமூவ் பண்ணுறீங்க சார், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் எலக்ட்ரானை மட்டும்தானா, ஏன் அடுத்தடுத்துலாம் ரிமூவ் பண்ணக்கூடாதா? ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான் சொல்லிட்டு நீங்கள் வெளியே இருந்தால் போகிறீங்க, உள்ளேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளியில் அவுட்டர் ஆர்பிட்டலில். ஸோ அவுட்டர் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் ஒரு எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ண ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுறாரு, அது அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். ரிமூவ் பண்ணுறீங்க. செகண்ட் எலக்ட்ரான் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஐ கொடுக்குறீங்க, அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஐன்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் அயனைசேஷன் சொல்லும்பொழுது நியூக்ளியஸால் அவுட்டர் ஆர்பிட்டில் கூடிய எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். கொடுத்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 ப்ரோட்டான் இருக்குது, 8 எலக்ட்ரான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ 7 எலக்ட்ரான் இருக்காங்க, 8 ப்ரோட்டான் இருக்காங்க நியூக்ளியஸில். இப்போ ப்ரோட்டானோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானோட எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குன்னும் போது 8 ப்ரோட்டான் 7 எலக்ட்ரான் நல்லா அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லும்போது, அதாவது நான் சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் உள்ள போல் பொதுவாக ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதிலே இன்னும் கூட இருக்குது. அடுத்தடுத்து சப்டிவிஷன் போகும்பொழுது அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஹாஃப் ஃபில்டை பொறுத்தும் மாறும். கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனட் கேஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இனட் கேஸில் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவங்ககிட்ட நீங்கள் அயனைசேஷன் எனர்ஜியை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியும். எலக்ட்ரான் ரொம்ப ஸ்ட்ராங் அட்ராக்ஷனாக இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2p6 இருக்காங்க. அதே மாதிரி இப்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் 2p1 2p2 2p3ன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 2p1 அப்படின்னு சொல்லுவது போரானில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டல் அந்த பி ஆர்பிட்டலில் ஜஸ்ட் சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருப்பாங்க போரானில். அந்த சிங்கிள் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுங்கிறது அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த 2p ஆர்பிட்டலில் சிங்கிள் எலக்ட்ரானை மெயின்டைன் பண்ணுறதை விட 2sக்கு போயிடுவார்.
அந்த சிங்கிள் எலக்ட்ரான் லாஸ் பண்ண 2s எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடுவார். ஸோ அது அவருக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதில் 2 எலக்ட்ரான் ஃபில்டாக இருக்கு இல்லையா, அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஃபில்டு அதே மாதிரி இப்போ 2s 2p1 2p2 2p3 நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 2p3ன்னு சொல்லும்போது ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏன்னா p ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 ஃபில் ஆகிடுது, அதுக்கப்புறம் 4 5 6ன்னு வராங்க. அது ஃபஸ்ட்டு 3 ஃபில் ஆகும்போது ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் இப்படி போகும்பொழுது இவங்களும் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்பொழுது இவங்களோட அயனைசேஷன் என்தால்பி கொஞ்சம் மேக்ஸிமமாக இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்னா ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் கொடுக்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரானை லாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கான்செப்டும் உங்களுக்கு புரியும். இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா +1 இருக்குது. அதனால தான் நான் திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். அதை அப்படியே நம்ம ரீகால் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்தளவு பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போரான் ஃபேமிலி எடுத்துப்போம். ஓகேவா? இந்த போரான் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இந்த அயனைசேஷன் எனர்ஜி 800.63 இருக்காங்க. டெக்ஸ்ட் புக் இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் அந்த நியூமெரிக்கல் வழி தெரியுதானு தெரில. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தென் 577 மாறுறாங்க அலுமினியத்தில். தென் 578 டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் பொதுவாக அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது. நீங்கள் போரானில் கொடுக்குற அளவுக்கு போக போக அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதேமாதிரி கார்பனில் கொடுக்குற அளவுக்கு அதை விட அதிகமாக இருக்குது. ஆனால் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை கவனிங்க. அயனைசேஷன் எனர்ஜி ஃப்ரம் டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும்பா. அதே மாதிரி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஜென்ரல் கான்செப்ட், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கார்பனாக இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கட்டும், ஃப்ளோரினாக இருக்கட்டும், அடுத்தடுத்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது நீங்கள் எலக்ட்ரான் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துட முடியாது. ஏன்னா ப்ரோட்டான் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே 14 15 16 போகிறாங்க. அப்போது நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அயனைசேஷன் நீங்கள் பாருங்களேன் 800. இங்கே கிட்டத்தட்ட கார்பனுக்கு இவருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை தான். ஏன்னா போரான் கார்பன் கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் இங்கே பாருங்கள் நைட்ரஜனில் 1402, தென் 1313, தென் 1681, இங்கே பாருங்கள் 2080. ஸோ அதிகமாகிட்டே போகுது பாருங்கள் அயனைசேஷன் எனர்ஜி. பட் இங்கே மட்டும் கொஞ்சம் சிமிலர் கண்டிஷனாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா 13 14th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸில் 2p1 2p2 ஜஸ்ட்டு 2p1 ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க, ஜஸ்ட் 2p2 இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒன்றும் பெரிய வேரியேஷன் இல்லாதனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லையும் பெரிய மாற்றம் இல்லாதனால இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி காமனாகவே இருக்குது. ஓகேவா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கீழே போக போக பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே பாருங்களா 161 577 578. இங்கே ஏன் சார் கிட்டத்தட்ட பெரிய வேரியேஷனே இல்லை, அலுமினியம் கேலியம் இண்டியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே, சிமிலராகவே இருக்காங்களே, அதே அயனைசேஷன் எனர்ஜிலே மெயின்டைன் பண்ணுறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் டி அண்ட் எஃப் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லலாம். இங்கே இண்டியம்லாம் போகும்போதுலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எஃப் ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகி தான் வந்துடுறாங்க. இங்கே டி ஆர்பிட்டல்ஸ்லாம் ஃபில் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த டி ஆர்பிட்டல்ஸ் பெருசாக ஒன்றும் ஷீல்டிங் பண்ணுறதில்ல நியூக்ளியஸை. அதாவது பி ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் எலக்ட்ரானை நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணும்பொழுது டி ஆர்பிட்டலோ அல்லது எஃப் ஆர்பிட்டலோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டமுக்கு பொருந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பெருசாக பேரிங் பண்ணுறதில்ல, இடையில நியூக்ளியஸ் கடையில் வந்து ஷீல்டிங் பண்ணுறதில்ல. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னர் பெனல்டிமேட் ஷெல்லுன்னு சொல்கிறோம் ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கு வந்து டம்பிள் ஷேப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் இருக்கிறதுனால நியூக்ளியஸான ஒன்றும் பெருசாக அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ஈஸியாக என்ன செய்கிற இந்த டி ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல்ஸை அட்ராக்ட் பண்ண முடியுது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். அப்போது அட்ராக்ஷன்லாம் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிறதுனால அயனைசேஷன் என்தால்பியும் ரொம்ப மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்குது. 577 578 558 589 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்களேன், நெக்ஸ்ட் 14th குரூப் பண்ணும்போது 800 வராங்க, 586 762 786 708 தென் 715. இங்கே பாருங்களேன் இன்க்ரீஸ் ஆனது இன்னும் ரொம்ப மோசமாக டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ பொதுவாக அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எல்லாருமே நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? அயனைசேஷன் என்தால்பியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். We have already learned that as we move down a group, generally there is a steady decrease in ionization enthalpy of elements due to increase in their atomic radius. In p-block elements, there are some minor deviations of this general trend. In group 13, from boron to aluminum, the ionization enthalpy decreases as expected. But from aluminum to thallium, there is a only marginal difference. அது நம்ம சொன்னோம் இல்லையா, அலுமினியம் தேலியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாட்டேங்குது. This is due to the presence of inner d orbitals and f electrons which has poor shielding effect compared to the s and p orbitals.
p electrons. s and p electrons கம்பேர் பண்ணும்போது d and f வந்து அந்த அளவுக்கு ஸ்க்ரீனிங் அதாவது ஷீல்டிங் பண்ணுறது கிடையாது. அதனால் போஸ்ட் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அலுமினியம் தேலியம்லாம் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பியில் பெரிய வித்தியாசம் இருக்கிறதுல. ஏன்னா நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதனால் என்தால்பிலையும் பெரிய மாற்றம் இருக்கிறதுல. கிட்டத்தட்ட சிமிலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலே எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியுது. ஆஸ் எ ரிசல்ட் effective nuclear charge on the valence electron increases. A similar trend is also observed group 14. அதே தான் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. The remaining groups 15 to 18 follow the general trend. In these groups, the ionization enthalpy decreases as we move down the group. Here, poor shielding effect D and F electrons are overcome by the increased shielding effect of the additional p electrons. The ionization enthalpy of elements in successive groups is higher than the corresponding elements of the previous group expected. நம்ம பேசினது தான் தியரட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்றது இப்போ நம்ம பேசுனது தான். அதாவது என்ன செய்கிறாங்க, ஒரு எலிமெண்ட் வந்து அந்த ஒரு அனதர் எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாருன்னா அந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன செய்வாங்க, தான் பக்கம் ஸ்ட்ராங் அட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எலக்ட்ரான் நெகட்டிவ் நேச்சர். அப்படி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி சொல்ல as we move down the group 13th group, the electron negativity first decreases from boron to aluminum and then marginally increases from gallium. Thereafter, there is no appreciable change. Similar trend is also observed 14th group as well. In the other groups, as we move down the group, the electronegativity decreases. This observed trend can be correlated with their atomic radius. Atomic radius from top to bottom பார்த்தீங்கன்னா atomic radius உங்களுக்கு increase ஆகுது. From left to right பார்த்தீங்கன்னா atomic radius உங்களுக்கு decrease ஆகுது. ஓகேவா? அப்போ atomic radius உங்களுக்கு increase ஆகும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன், எலக்ட்ரான்ஸ் அந்தளவுக்கு நியூக்ளியஸால் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின் எடுத்து ஃப்ளோரின் அண்ட் அயோடினை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் ரொம்ப சின்னது, நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். அதனால் ஃப்ளோரின்ட்டு ஒருத்தர் எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்மேஷன் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ட்ராங் அட்ராக்ட் பண்ணுவார் குளோரினாக இருக்கட்டும் அப்படி தான். பட் அயோடின் பார்த்தீங்கன்னா பல்காக இருப்பார், சைஸ் பல்கி ஆட்டம், அவர் குண்டாக இருப்பார். ஏன்னா ஷெல்ஸ் நிறையா இருக்காங்க அவர்கிட்ட. ஏன்னா கீழே பீரியட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. பட் இவர் என்ன செய்வார்னா அயனைசேஷன் என்தால்பியை பொறுத்தளவில் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பேன். ஏன், நியூக்ளியஸ் சென்டர்லேருந்து அந்த அளவுக்கு அவுட்டர் ஆர்பிட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நல்லா அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா குண்டா இருக்கிறதுனால செய்கிறது நியூக்ளியஸால் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பண்ண முடியாது. அப்போது இவரால் அயோடினால் நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்தபோது ஹைட்ரஜன் அந்த அயோடைடு நல்லா ஸ்ட்ராங் அட்ராக்ட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியறதில்லை. அதனால தான் ஹைட்ரஜன் அயோடைடுலாம் பார்த்தீங்கன்னா ஹைலி அசிடிக்காக இருக்காங்க. சீக்கிரமாக H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிடுவார். ஏன், ஹைட்ரஜனை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது இவரால். நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கார், பட் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எல்லா எலக்ட்ரானும் இவரால் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியல. பத்தாவதுக்கு ஹைட்ரஜன் வேறு பக்கத்தில் வந்துட்டார் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுவார் அயோடின்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதில்ல. சீக்கிரமாக H+ ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு H+ ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். ஸோ அந்த அயோடின் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பிகாஸ் ஆஃப் அட்டாமிக் சைஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஹாலஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் இல்லை, பொதுவாகவே ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்க்கும்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்க கூட இவங்களுடைய பாண்ட் லெங்த் யாராவது இன்னொருத்தர் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாருன்னா பாண்ட் லெங்த்து கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சைஸ் அதிகமாக இருக்கார் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின்லாம் பார்த்தீங்கன்னா புரோமின் அயோடின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே இவங்க என்ன செய்வாங்கன்னா ஹைட்ரஜனை ஈஸியாக அவங்கள்ட்ட பாண்டை பிரேக் பண்ணி எடுத்துட முடியும். ஸ்ட்ராங் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டார் பக்கத்தில். பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்கள பாண்டை பிரேக் பண்ணி ரிமூவ் பண்ணிட முடியும் ஹைட்ரஜனை. ஓகேவா? அதையும் புரிஞ்சுக்கும். ஸோ அந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடியது எலமெண்ட்ஸ். அதாவது போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும் அந்த பீரியட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ஃபேமிலியும் இருக்கக்கூடிய டாப் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா அனாமலஸ் நேச்சராக இருப்பாங்க. அதனால் சார் அனாமலஸ் நாம் நினைப்போம் இப்படி தான் இருப்பாங்கன்னு, பட் அப்படி இல்லை, அவங்க இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடியது அனாமலஸ்ன்னு சொல்கிறோம். என்ன ரீசன் இவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மெம்பர், ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, அவங்களுடைய எலமெண்ட்டோட சைஸே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. நான் போய் சொன்னது தான், அயனைசேஷன் என்தால்பியை பொறுத்தளவில் டாப்பில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு காரணம். நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ் இன் தேர் வேலன்ஸ் ஷெல். அவங்களுக்குலாம் யாருக்குமே டி ஆர்பிட்டல்ஸே கிடையாது. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் எனக்கு டி ஆர்பிட்டல்ஸே கிடையாது. பட் அடுத்து உள்ளவங்கலாம் கூட டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், பட் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான் ஃபில் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த போரான் ஃபேமிலி, போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் எனக்கு மட்டும் டி ஆர்பிட்டல்ஸ் இல்லாதனால அவங்களோட இந்த மூணு விஷயமும்
அவங்கள ஒரு அனாமலஸ் நேச்சராக மாற்றுது, அனாமலஸ் கேரக்டரிஸ்டிக்காக மாற்றுது, அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸாக மாற்றுது, இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடிய தன்மை இதுதான் அவங்களுக்கு கொடுக்குது. என்ன? ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர், ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் d orbitals in their valence shell. ஓகேவா? The first member of the group 13 boron is metalloid while others are reactive metals. Moreover, boron shows diagonal relationship with silicon. நான் சொன்ன மாதிரி தான் அதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அதாவது டயகனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போரான் சிலிக்கான், கார்பன் ஃபாஸ்பரஸ், நைட்ரஜன் சல்ஃபர், ஃப்ளோரின் ஆர்கான், இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு பொதுவாக இருக்கும். அவங்கள மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கும். The oxides of boron and silicon are similar in their acidic nature. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே ஆக்சைட்ஸ் ஆஃப் போரானாக இருக்கட்டும், ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கானாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே அசிடிக் நேச்சர் இருக்குது. போத் போரான் அண்ட் சிலிக்கான் ஃபார்ம் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் தட் கேன் பி ஈஸிலி ஹைட்ரலைஸ்டு. ஹைட்ரைடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ஹைட்ரைடாக இருக்கட்டும், சிலிக்கான் ஹைட்ரைடாக இருக்கட்டும், இவங்களை நம்ம ரெண்டு பேருமே கோவலண்ட் ஹைட்ரைடாக இருக்கும் பொழுது ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். ரெண்டு பேருக்குமே சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்கிறோம். ஸோ சிமிலர்லி எக்ஸப்ட் போரான் ட்ரைஃப்ளோரைட், ஹேலைட்ஸ் ஆஃப் போத் எலிமெண்ட்ஸ் ஆர் ரெடிலி ஹைட்ரலைஸ்ட். போரானும் சிலிக்கானும் ஃப்ளோரின் கூடயும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. பட் போரானில் மட்டும் ட்ரைஃப்ளோரைட் இருக்காங்க இல்லையா, இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே என்ன செய்யலாம்? ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். ஏன் இந்த ஃப்ளோரைட் அப்படிங்கிறது என்னென்னா ஹேலஜன்ஸ் கூட போரானும் சிலிக்கானும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது போரான் ட்ரைஃப்ளோரைடு மாதிரி நீங்கள் சிலிக்கான் கூட ஃப்ளோரின் பாண்ட் ஃபார்மேஷன் போது அவரே நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்குது. இவர் ஹைட்ரலைஸ் பண்ண முடியல. யார்? போரான் ட்ரைஃப்ளோரைடு. பட் மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதாவது அதர் ஹைலைட்ஸ்லாம் இருக்காங்களே, சிலிக்கான் அண்ட் போரான் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க இல்லையா, குளோரின் புரோமின் அயோடின்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதிலே பாருங்களேன், இன்னொரு விஷயம் இதிலே இந்த அனாமலஸ் கேரக்டருக்கு சொல்கிறாங்க. இன் குரூப் 14 the first element carbon is strictly non-metal. அவர் நான் மெட்டல் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் குரூப்லேயே. இது ஸ்ட்ரிக்ட்லி நான் மெட்டல். வைல் அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ். சிலிக்கான் அண்ட் ஜெர்மனியம் ஆர் மெட்டல்ஸ், டின், லெட், இவங்களாம் நான் மெட்டலாய்ட்ஸாக இருக்காங்க. யார்? சிலிக்கான் ஜெர்மனி மெட்டலாய்ட்ஸாக இருக்காங்க. போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டர்னு சொன்னால் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டின் அண்ட் லெட். அன்லைக் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப், கார்பன் கேன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ். கார்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் பாண்டாக இருப்பாங்க, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு அந்த நேச்சர் இருக்க மாட்டேங்குது. கார்பன் ஹேஸ் எ கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் எ செயின் பாண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் ஆர் வித் அதர் ஆட்டம்ஸ் விச் இஸ் நோன் அஸ் கேட்டனேஷன். கேட்டனேஷன் மூலிமா என்ன செய்கிறாங்க? கேட்டனேஷன் என்ன? அந்த பாசிட்டிவாக மாறுறாங்க இல்லையா, எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ப்ளஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார்? அட்ராக்ட் பண்ணி இன்னொரு பாண்டை கிரியேட் பண்ணுறது. இந்த நேச்சர் தான் கேட்டனேஷன் சொல்கிறேன். தேர் இஸ் எ கன்சிடரபிள் டிக்ரீஸ் இன் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி டவுன் த குரூப். அடுத்தடுத்து போகும்போது கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட்டுன்னு போகும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகுது. பட் இவங்க ரெண்டு பேரும் சிமிலராக இருக்காங்க. யார்? ஜெர்மானியம் அண்ட் டின் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாகவே இருக்காங்க. இன் குரூப் 15 ஆல்சோ த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நைட்ரஜன் டிஃபர் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் குரூப். லைக் கார்பன் மாதிரி நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாண்டை கிரியேட் பண்ண முடியும். இவர்கிட்ட அந்த மாதிரி அனாமலஸ் நேச்சர்ன்றது போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் போயிட்டு இருக்கும். இப்போ போரான், கார்பன் முடிஞ்சிட்டாங்க. நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் பாண்ட் கிரியேட் பண்ணுறாரு. நைட்ரஜன் இஸ் அ டயாட்டாமிக் கேஸ். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆக்சிஜன் மாதிரி இவருக்கும். சிமிலர்லி இன் குரூப் 16 the first element oxygen also exists as a diatomic gas. In that group, due to its high electronegativity, it forms a hydrogen bonds. ஓகேவா? இதெல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர் உங்களுக்குலாம். The first element of group 17, fluorine, the most electronegative element, also behaves quite differently compared to the rest of the members of the group. இந்த ஹாலஜன் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருப்பார். அதனாலேயே சில அந்த ஆர்கானிக் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அல்லது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரின் வந்து அதிகமாக வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், குளோரின், புரோமின், அயோடின்லாம் படிச்சிருப்பீங்க ஆர்கானிக் ரியாக்ஷனில். ஃப்ளோரின் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. என்ன காரணம்? ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ இவர் உள்ள பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண வந்தாருன்னா ரியாக்ஷனே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பண்ணுவார். பாண்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ணவும் முடியாது அப்படி பாண்டை கிரியேட் பண்ணிட்டாருன்னா. ஸோ இது அதிகம் வராது. ஏன்னா ஹையர் ரியாக்டிவிட்டியும் இருக்குது. அதே சமயத்தில் ரியாக்டிவிட்டியை பொறுத்தவரை இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ அதனாலேயே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்காங்க. லைக் ஆக்சிஜன் இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இட் ஷோஸ் ஒன்லி -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெரும்பாலும் இருக்கும். வைல் த அதர் ஹாலஜன்ஸ் ஹேவ் +1, +3, +5 அண்டு +7 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த ஹாலஜன் ஃபேமிலியில். நல்லா கவனிங்க. லைக் ஆக்சிஜன் இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆக்சிஜன் மாதிரி என்ன செய்வார்? இவரும்
ஹைட்ரஜன் கூட நல்ல ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவார். -1 ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஃப்ளோரினுக்கு பெரும்பாலும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் அனதர் எலிமெண்ட்லாம் இருக்காங்களே ஹாலஜன்ஸில், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா +1 +3 +5 +7 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாலஜன்ஸில். பட் ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் -1 தான். இந்த ஃப்ளோரின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் த மோஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட் அமாங் த ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ்லேயே ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட்டாக சொல்லலாம் யார் அப்படின்னா ஃப்ளோரின் தான். ஏன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியாக இருக்கிறதுனால ரியாக்டிவிட்டியை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கார். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரிடக்ஷன் ஆவார்னு அர்த்தம். இவரால் எலக்ட்ரான் நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது ரிடக்ஷன் ஆகக்கூடிய நேச்சராக இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். அப்படி ரிடக்ஷன் ஆகிறதுனால தான் எலக்ட்ரானை இவர் கெயின் பண்ணுறாரு, அதனால தான் -1 கிடைக்குது. ஓகேவா, அது நீ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இனர்ட் பேர் எஃபெக்ட். இந்த இனர்ட் பேர் எஃபெக்ட் பற்றி உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரில. பட் இருந்தாலும் உங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் நடத்திருக்கக்கூடிய லிங்க்கையும் உங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே. இதையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா இது எனக்கு போதுமானதாக தெரியல, அதில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். தனியாக உங்களுக்கு நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இதோட நான் இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறேன். ரொம்ப லெங்க்த்தியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுவே போராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பொறுமையாக நடத்துகிறதா நினைக்கிறீங்க. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம இந்த கெமிஸ்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.